இந்த இன்லைன் ஃபங்க்ஷன்ல என்ன அப்படின்னு பார்த்தா எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா காஸ்ட் ஆஃப் கால்ஸை வந்து ஸ்மால் ஃபங்க்ஷனுக்கு குறைக்கிறதுக்காக சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அதுக்கு கால் கொடுக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்லைன் ஃபங்க்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக அந்த கோடிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் அதை வந்து என்ன பண்றோம்னா இன்வோக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றோம். நம்ம ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட கால் பண்ணாம அந்த கோடிங்கை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்றதா என்னன்னு பார்த்தோன்னா இந்த இன்லைன் ஃபங்க்ஷன்ங்கிறது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். வாய்ட் மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் ஒன்னை கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான். பட் இங்க இன்லைன்ல எப்படி கொடுத்துருக்கோம், இன்லைன் வாய்டு ஃபங்க்ஷன் ஒன் ஆஃப் அப்படின்னு இருக்கு. அதுக்குள்ள ஃபங்க்ஷன் பாடி இருக்கு. இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கோடை கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் ஒன் ஆஃப் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் ஒன்ல கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிடும். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா இன்லைன் ஃபங்க்ஷன். இப்போ இன்னும் ப்ரீஃபா பார்க்கணும்னா இந்த நார்மல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்குள்ள பாடி ஆஃப் இது கொடுத்துருப்போம் பிளாக் ஆஃப் கோடு. அண்ட் தென் மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருப்போம். அப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் அப்படின்னா எங்க போகும், மை ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள செட் ஆஃப் கோடு இருக்கும். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அகைன் பேக் எங்க கண்ட்ரோல் வரும், மெயின் ஃபங்க்ஷனுக்கே வரும். அண்ட் தென் ஃபர்தரா வேற ஏதோ கொடுத்துருந்தோம்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகும். இப்போ இந்த இன்லைன் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போன செட் ஆஃப் கோடு. அண்ட் தென் மை ஃபங்க்ஷன் கால் இருக்கு. கால் பண்ணதும் என்னன்னா அதே மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணிடுறோம், அதுக்கான டெஃபினேஷனை நம்ம வந்து இன்லைன் ஃபங்க்ஷனா கொடுத்துடுறோம். அண்ட் தென் ஃபர்தர் செட் ஆஃப் கோட் கொடுக்குறோம். ஸோ இதனால என்ன ஆகுது, காலிங் பண்ற அந்த காஸ்ட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. பட் என்னன்னா எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்பீடா நடக்கும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து என்ன பண்றோம், இன்லைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். இப்போ சி பிளஸ் பிளஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இன்பில்ட்டாவே இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஒரு கிளாஸ் பர்டிகுலர் கிளாஸ் இருக்கு அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு இன்லைன் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னாலே பொதுவாக என்னன்னா அந்த வேல்யூஸ் அந்த வேரியபிள்ஸ் அந்த இன்சைட் த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும், டைனமிக்கா இருக்காது. ஓகேயா? ஸோ அப்படி இருக்கும்போது தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த இன்லைன் ஃபங்க்ஷனை வந்து அக்செப்ட் பண்ணி நம்மளால ஃபர்தரா அதோட ப்ராசஸிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். இப்போ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குல்ல, லூப்பிங் தான் ரிப்பீட்டடா நடக்கும். அந்த இடத்துல எல்லாம் என்ன ஆகாதுன்னா இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகாது. ஏன்னா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், அதனால அது யூஸ் ஆகாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள பாருங்களேன், அதை முன்னாடி நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதே தான் அந்த இன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்டை மட்டும் நம்ம முன்னாடி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிறது எங்க இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இன்லைன் வாய்ட் ஃபங்க்ஷன், அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் கால் இருக்கு இல்லையா, காலுக்கு இடையே அதோட டெஃபினேஷனை கொடுத்துருவோம். ஸோ நமக்கு என்ன ஆகும், ஃபங்க்ஷன் கால் பண்ற அந்த காஸ்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த மல் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேயா? இந்த இடத்துல பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல அப்ப அந்த மல் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னோட அந்த கண்ட்ரோல் எங்க நமக்கு போகும், அந்த இன்லைன் இன்ட் மல் ஆஃப் இன்ட் எக்ஸ் கமா இன்ட் ஒய் இருக்குல்ல, அங்கதான் போகணும். பட் டைரக்டா என்ன ஆகும், இந்த இப்படிதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஸோ அது டைரக்டா என்ன பண்ணா ரிட்டர்ன் பண்ணிடும். எதை ரிட்டர்ன் பண்ணும், எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணி நமக்கு கொடுத்துடும். ஸோ இதுல என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டிராபேக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரிகர்சிவா இருந்தா யூஸ் பண்ண முடியாது. அது மாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இதுல யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் லூப்பிங் அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லா இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இதை யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம வந்து அதை இன்லைனா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா இன்லைன் ஃபங்க்ஷன்ஸோட டிராபேக்ஸ். நமக்கு நிறைய இல்ல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் டிராபேக்ஸ் அப்படிங்கிறதும் இந்த இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு நமக்கு. டாபிக் என்னன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அந்த காலில் வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லாதது தான் என்னன்னு பார்த்தோன்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ப்ரோக்ராமர் வந்து அந்த பேராமீட்டர்ஸை ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பேராமீட்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அண்ட் தென் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அது எல்லாமே இம்ப்ளிசிட்டாக தான் இருக்கும். அண்ட் இப்போ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கும்போது அதோட ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்றோம்ல, அந்த இடத்துல தான் நம்ம வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுப்போம். அந்த கம்பைலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த வேரியபிள்ஸ் இருக்கு, இந்த வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் தான் இருக்கும். அண்ட் தென் ஃபங்க்ஷன் கால் இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷன் காலில் நம்ம வந்து எந்த விதமான ஆர்குமெண்ட்ஸும் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ சின்டாக்ஸ் பாருங்க. ரிட்டர்ன் டைப்பு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும், அப்புறம் அதுல வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வேரியபிள் வேல்யூஸ் நம்ம சேர்த்தே நம்ம வந்து கொடுக்குறோம். அது எங்க அப்படின்னா லாஸ்ட்ல செமிகோலன் இருக்கா, செமிகோலன் இருக்கும்போது அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல என்ன டிஃபால்ட் வேல்யூஸா இருக்கிறத மட்டும் நம்ம கொடுத்தா போதும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். அண்ட் தென் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேராமீட்டர்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு இல்ல. ஸோ அப்போ ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படிங்கும்போது
அது எப்படி வந்து அந்த பேராமீட்டர்ஸை கன்சிடர் பண்ணிக்கும், எப்படி வந்து அதோட ஃபர்தரா அதோட ப்ராசஸிங் செய்யும் அப்படிங்கிறத இப்போ தென் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் கால் வித் ஒமிட்டட் பேராமீட்டர்ஸ். இப்போ பேராமீட்டர் ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரைட் மோஸ்ட்ல வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் எடுத்துக்கும். ஐ மீன் கான்ஸ்டன்ஸ் குளோபல் வேரியபிள்ஸா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூஸ் எடுத்துக்கும். அண்ட் செட் டிஃபால்ட் இன் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கோம் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் int my function of அப்படின்னு கொடுத்து அதில் எக்ஸுக்கு 1 ஒய்க்கு 2 இசட்டுக்கு 3ன்னு சொல்லிட்டு 3 இன்டீஜர் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஓகேயா? இப்போ மை ஃபங்க்ஷன் ஆஃப் 3 அப்படின்ட்டு கொடுத்தோம்னா இந்த இடத்துல 3 அப்படிங்கிறது ஒரே ஒரு பேராமீட்டர் தான் கொடுத்துருக்கோம். ஒரு பேராமீட்டர் அப்படிங்கும்போது அது என்ன பண்ணிக்கும், ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுக்கு அசைன் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸ் இருக்கா, அப்போ எக்ஸுக்கு தான் 3ன்னு அசைன் பண்ணிக்கும். ஒய்க்கும் இசட்டுக்கும் டிஃபால்ட்டா அங்கே என்ன இருக்கு 2 3ன்னு இருக்கு இல்லையா, ஒய்க்கு 2 இசட்டுக்கு 3ன்னு அதை தான் கன்சிடர் பண்ணோம். அண்ட் தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. மை ஃபங்க்ஷன் ஆஃப் 3,5 இருக்கு. அப்படி இருக்கும்போது எக்ஸுக்கு 3னும் ஒய்க்கு 5 அப்படின்னும் கன்சிடர் பண்ணிக்கோ. அண்ட் இசட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ, அங்கே டிஃபால்ட் வேல்யூ இசட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம் 3ன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அதையே என்ன பண்ணிக்கோ கன்சிடர் பண்ணிக்கோ. அண்ட் இப்போ வந்து எல்லா பேராமீட்டர்ஸுக்குமே வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு கிடையாது, டிஃபால்ட் லெஸ்ஸாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி கன்சிடர் பண்ணுதுன்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்ட் கெட் செம் ஆஃப் அப்படின்னு கொடுத்து இன்ட் 0 இன்ட் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு மட்டும் வேல்யூஸ் நம்ம கொடுக்கல. அப்போ எந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணுமோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும், அதற்கெல்லாம் டிஃபால்ட்டா 0ன்னு எடுத்துக்கும். அதுவே ஒன்னு கொடுத்துட்டு ஒன்னு கொடுக்காம திருப்பி ஒன்னு கொடுத்தோம் அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணாது. அண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒமிட் பண்ணும்போது அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னாலும் அதையும் சேர்த்து என்ன பண்ணிடும், இந்த ஃபங்க்ஷனை ஒமிட் பண்ணிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இன்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதில் எக்ஸ் ஒய் இசட்டுக்கு 0 டபிள்யூக்கு 0ன்னு வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் பிளஸ் டபிள்யூ இதுதான் ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல பாருங்க சம் ஆஃப் 10,15 அப்படிங்கும்போது எக்ஸுக்கு 10ன்னு ஒய்க்கு 15 இசட்டுக்கு 0 டபிள்யூக்கு 0ன்னு பேலன்ஸ் டிஃபால்ட்டா எடுத்துட்டு அவுட்புட் நமக்கு கொடுக்கும். அப்போ 10 + 15 25. இப்போ அடுத்ததுல பாத்தீங்கன்னா 10 15 25ன்னு சொல்லிட்டு 3 ஆர்குமெண்ட்ஸ். அப்ப எக்ஸுக்கு 10 ஒய்க்கு 15 இசட்டுக்கு 25 அப்படின்னு பாஸ் ஆகும். அண்ட் தென் டபிள்யூ ஒரு ஆர்குமெண்ட் இருக்குல்ல, அது டிஃபால்ட்டா 0ன்னு எடுத்துக்குவாங்க. அப்போ அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், 10 + 15 + 25க்கு 50ங்கிறது அவுட்புட். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா 10 15 25 30ன்னு சொல்லிட்டு 4 ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எக்ஸ் ஒய் இசட் டபிள்யூன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வேல்யூ அசைன் ஆகி நமக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அவுட்புட் 80ங்கிறது கிடைக்கும். இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட். அண்ட் தென் பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட்ஸ். கான்ஸ்டன்ட் அப்படின்னாலே என்னன்னா ஸ்டேபிளா இருக்குது, ஸ்டாட்டிக்கா இருக்குது, சேஞ்ச் ஆகவே ஆகாதது. அதுக்கு என்ன பண்ணா கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீவேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் தென் எங்க நம்ம டிக்ளேர் பண்றோமோ அந்த இடத்துல வேல்யூவும் இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு தான் சின்டாக்ஸ் வந்து ஒரு 4 விதமா கொடுக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு வேல்யூ கொடுக்கலாம். அது ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து பிராக்கெட்ல கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கீவேர்டு டைப் வேரியபிள் நேம் இப்படி கொடுக்கணும். இப்போ கான்ஸ்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாலும் வேலிட் தான், இன்ட் காஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தாலும் நமக்கு வேலிட் தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல கான்ஸ்ட் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்து டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப்ல ஏக்கு வேல்யூ 1.23ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அடுத்து பார்த்தோம்னா ஏக்கு வந்து 2.21 சொல்லிட்டு இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஏவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அவுட்புட்ல என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா அங்க டிஃபால்ட் வேல்யூஸ் என்ன கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் பிரிண்ட் ஆகும். அப்போ ஏவோட வேல்யூ என்னதான் நமக்கு 1.23 தான்.